மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையில நம்ம ஹீரோயின் ஒரு கிரிம் ரிப்பரா இருப்பா. அதாவது இந்த யமனு கீழே வேலை பார்க்குற மாதிரி. அப்போ அவளுக்கு பிடிச்ச ஒரு ஃபேமஸான சிங்கர் சாக போறான்னு தெரிஞ்ச உடனே அவனை காப்பாத்துறதுக்காக நம்ம ஹீரோயின் எவ்வளவு கஷ்டப்படுறா. பிளஸ் இந்த காப்பாத்துற முயற்சியில இவளுக்கும் அந்த பையனுக்கும் எப்படி லவ் வருது, கடைசியில அந்த சிங்கரை இந்த பொண்ணு காப்பாத்தினாலா இல்லையா அப்படிங்கறது எல்லாத்தையுமே இந்த ஃபுல் டிராமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஸ்டார்டிங் எடுத்தோனையும் ஸ்கூல் படிக்கிற நம்ம ஹீரோயின் அப்படியே சந்தோஷமா காதுல ஏர்பாட்ஸ் மாட்டிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போய்கிட்டு இருப்பாளா. ஆனா போறப்பயே ஆப்போசிட்ல ஒரு வேன் வந்து இவளை இடிச்சு அந்த இடத்துல ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஒண்ணு ஆயிரும். அப்போ இவளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லி ஒரு பையன் பார்க்க வருவான். அவன் அப்படியே பார்த்த மாதிரி நம்ம ஹீரோயின் அதே இடத்துல இறந்து போயிருவா. என்னடா இது, ஹீரோயின் நீங்க ஆரம்பத்திலே போட்டு தள்ளிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். அதுக்கடுத்து அப்படியே 7 வருஷம் கழிச்சுதான் காட்டுவாங்க. இப்போ ஒரு பொண்ணு பேய்களை பத்தி ஏதோ ஒரு சீரீஸ் டிவில பாத்துக்கிட்டு இருப்பாளா. அப்ப அவ மனசுக்குள்ள நினைக்கிறது எல்லாமே, எனக்கு என் பேரு முதற்கொண்டு எதுவுமே ஞாபகம் இல்ல, எனக்கு ஞாபகம் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் ஊசு அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான சிங்கரை எனக்கு பிடிக்கும், அது மட்டும்தான் இப்ப என்னோட மெமரியில இருக்கு அப்படின்ட்டு அவ யோசிச்சுக்கிட்டு இருக்கப்பே நம்மளுக்கு அந்த பொண்ணோட ஃபேஸ காட்டுவாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின். என்னடா இது, இவ செத்து போயிட்டான்னு சொல்லி பார்த்தா உயிரோடையா இருக்கா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். ஆனா அப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிய வரும், இவ செத்து இப்ப கிரிம் ரிப்பர் ஆயிட்டா. அதாவது நம்ம ஊர் பாஷையில யமன்னு வச்சுக்கலாம். இவ எப்படி உயிரோட இருக்கிறப்ப ஸ்கூலுக்குலாம் ரெகுலரா போனாலோ அதே மாதிரி செத்து போன கடுத்தும் நல்லா டிப் டாப்பா கிளம்பி இப்ப அவளோட கிரிம் ரிப்பர் வேலையை பார்க்க போவா. அதாவது இந்த உலகத்துல செத்து ஆவியா சுத்திக்கிட்டு இருக்கிற எல்லாத்தையும் கரெக்டா பிடிச்சு மேலோகத்துக்கு அனுப்பணும், அதுதான் இவளோட வேலையே. ஆனா என்னதான் இவளுக்கு இவளோட பாஸ்ட் லைஃப் பத்தி எதுவுமே ஞாபகம் இல்லைனாலுமே இவளுக்கு பிடிச்ச சிங்கரை மட்டும் அவ இன்னும் ஞாபகம் வச்சிருப்பா. இப்போ அவ வேலையை பார்க்க போறதுக்கு முன்னாடி கூட அந்த சிங்கரோட போட்டோ எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பார்த்து அப்படியே சைட் அடிச்சுக்கிட்டே தான் போவா. அப்படி அவ அந்த சிங்கரோட போட்டோவை சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கப்ப ஆப்போசிட்ல ஒரு ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்கும். இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் வேவேமா, ஆஹா யாரோ சாக போறாங்க, நம்மளுக்கு ஒரு ஜாப் வந்துருச்சு அப்படின்ட்டு இப்ப இந்த ஆம்புலன்ஸை ஃபாலோ பண்ணிட்டு போவா. அதுக்கடுத்து அந்த ஆம்புலன்ஸ்ல இருந்த பேஷண்ட்டை இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருவாங்களா. சரின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோயின் இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனா அங்க இவ்வளவு மாதிரியே நிறைய கிரிம் ரிப்பர் இருப்பாங்க. அதாவது எவன்டா எப்படா மண்டைய போடுவான் மேலோகத்துக்கு கூட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி இவளோட டீமே அங்கதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போல. சரி நம்ம இப்ப அந்த ஆம்புலன்ஸ்ல வந்த பேஷண்ட்டை போய் பார்ப்போம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் அந்த பேஷண்ட் பக்கத்துல போன கடுத்து அவளுக்கு தெரியும் அந்த பேஷண்ட் வந்து ஒரு சின்ன பொண்ணு. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி மனசே கஷ்டமாயிரும். சே, இந்த சின்ன வயசுல இந்த பொண்ணு சாக போதா அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் கையில ஒரு வாட்ச் இருக்கும். அந்த வாட்சை வச்சு செக் பண்ணா அந்த பொண்ணு இன்னும் எவ்வளவு நிமிஷத்துல இறந்து போவா அப்படிங்கறது முதற்கொண்டு நம்ம ஹீரோயினால கணிக்க முடியும். சோ இப்ப அந்த வாட்ச்ல பார்த்தா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான் அந்த குழந்தை உயிரோட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் ஆகுமா. இதை தெரிஞ்சு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்போ அந்த இடத்துக்கு டாக்டர் சோன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வேமா ஓடி வருவா. இந்த டாக்டரை பார்த்தரையும் அங்க இருந்த மித்த கிரிம் ரிப்பர் எல்லாருமே, ஐயோ இந்த டாக்டர் வந்துட்டாளா, இவ வந்தாவே நம்மளுக்கு யாருமே கிடைக்க மாட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி அந்த கிரிம் ரிப்பர் எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ கரெக்டா அந்த டாக்டர் பொண்ணு இந்த குட்டி பொண்ணுக்கு தான் அப்படியே ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்க ஆரம்பிப்பாளா. பட் இருந்தாலும் எந்த யூஸ் இருக்கிற மாதிரி இருக்காது. அந்த குட்டி பொண்ணு சாகர நிலைமைக்கு போயிருவா. அப்போ அந்த குட்டி பொண்ணுக்கு அங்க கிரிம் ரிப்பரா இருக்கிற நம்ம ஹீரோயின் முதற்கொண்டு கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருவா. சரி போச்சு, அந்த குட்டி பொண்ணு சாகதான் போறா அப்படின்னு நினைக்கிற நேரத்துல நம்ம ஹீரோயின் எதுவுமே பண்ணாம அப்படியே அமைதியா இருப்பா. அதாவது அந்த குட்டி பொண்ணோட ஆவியை கலெக்ட் பண்ணணும்னு அவ நினைக்கவே மாட்டா. அதனால திரும்பி அந்த குட்டி பொண்ணுக்கு உயிர் வந்து அவ பொழைச்சிருவா. இதனால இப்ப எல்லாருமே அந்த டாக்டரை தான் அப்படியே பாராட்டுவாங்க. ஆனா உண்மையில அந்த குட்டி பொண்ணு பொழைச்சதுக்கு காரணம் நம்ம ஹீரோயின் தான். ஆனா இவ தான் யார் கண்ணுக்குமே தெரிய மாட்டாளே. அதனால இப்ப எல்லாருமே அந்த டாக்டரை தான் பாராட்டிக்கிட்டு இருப்பாங்க. பட் இருந்தாலும் ஒரு குட்டி குழந்தைய காப்பாத்திட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சந்தோஷமா அங்க இருந்து கிளம்பலான்ட்டு பாப்பாளா. ஆனா இத வந்து இவ கூட வேலை பாக்குற சீனியர் ஆபீசர் கிம்ங்கிற ஒரு பையன் நோட் பண்ணிருவான். அதாவது இவ வந்து அவளோட வேலையை ஒழுங்கா பார்க்காம ஒரு சின்ன குழந்தைக்கு திரும்பி உயிர் கொடுத்துட்டா அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிரும். அதுக்கடுத்து இப்ப அந்த குட்டி பொண்ணை காப்பாத்தின அந்த டாக்டர் சோவை தான் காட்டுவாங்க. அவ அப்படியே வேலையை முடிச்சு சிகரெட் அடிக்கலான்ட்டு போவாளா. அந்த இடத்துக்கு இப்போ ஒரு ஆம்புலன்ஸ் பாய் வருவான். ஆக்சுவலி இவன் தான் அந்த குட்டி பொண்ணை அந்த ஆம்புலன்ஸ்ல கூட்டு வந்திருப்பான் போல. இவன் பேரு கு. அவன் இப்ப அப்படியே அந்த டாக்டர் கிட்ட, இந்த பொண்ணோட அப்பா 3 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனாரு, அவருக்கும் இதே மாதிரிதான் ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, இது வந்து இவங்க பரம்பரையில இருக்கிற ஏதோ ஒரு நோய் போல, அதை பத்தி அவங்க அம்மா அவசரத்துல மென்ஷன் பண்ண மறந்துட்டாங்க, அதனால நான் இப்ப உங்ககிட்ட சொல்றேன், நீங்க ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவன் பேசிக்கிட்டு இருப்பான். ஆனா இவன் பேசுறது எல்லாத்தையுமே அந்த டாக்டர் பொண்ணு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே தான் கேட்டுக்கிட்டு இருப்பா. சோ இதுலயே நம்மளுக்கு லைட்டா தெரியும் அந்த டாக்டருக்கு வந்து இந்த ஆம்புலன்ஸ் பாய் கு மேல ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்ட்டு. இதுவே இன்னொரு பக்கம் ஊசுன்னு சொல்லி ஒரு சிங்கரை தான் காட்டுவாங்க. அவன் 1 வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருந்து பிரேக் எடுத்தனால இப்ப அவனுக்கு கம்பேக் ஈவென்ட் ஒன்று நடக்குது போல. அதுல அவன் அப்படியே பாட்டு பாடி அவன் ஃபேன்ஸ் கூட எல்லாம் இன்டராக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பானா. ஆக்சுவலி இவன் ஃபேஸ பாக்குறப்பதான் நம்மளுக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் ஞாபகம் வரும். நம்ம ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆனப்ப ஒரு பையன் வந்து அப்படியே பாக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்கல்ல, அந்த பையன் வேற யாருமே கிடையாது, இந்த சிங்கர் தான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினுக்கு பிடிச்ச ஃபேமஸான சிங்கரும் இந்த ஊசு தான். இப்போ இந்த ஈவெண்ட்டை லைவா நிறைய டிவி சேனல்ல போட்டுக்கிட்டு இருப்பாங்களா. இதை நம்ம ஹீரோயின் அவளோட டீம் மெம்பர்ஸ் கூட உட்காந்து பாத்துக்கிட்டு இருப்பா. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயமே தெரிய வரும். மேலோகத்துல இருந்து இந்த ஊசு
ஊசுவை சீக்கிரம் பேக் பண்ணி அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு பிரஷர் வருது போல. அதாவது என்னன்னா, இவன் கதையை சீக்கிரமா தீர்த்து கட்டி இவனை மேலோகத்துக்கு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினோட ஹையர் ஆபீசர்ஸ் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க போல. இந்த விஷயம் கேள்விப்பட்டோடனே நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி டென்ஷனாவும் ஆயிருவா, ஒரு மாதிரி பயப்படவும் செய்ய ஆரம்பிச்சிருவா. ஐயோ, இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஊசுக்கு ஏதோ ஆபத்தாயி அவன் செத்துருவானோ அப்படிங்கிற மாதிரி பயப்பட ஆரம்பிப்பா. நம்ம ஹீரோயின் இத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு வயசான செத்து போன ஆளோட ஆவி அப்படியே உலாத்திக்கிட்டு இருக்குமா. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் அந்த ஆள் கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருப்பா. சார், இங்க பாருங்க, நீங்க இந்த உலகத்துல இருக்க கூடாது, வாங்க நான் உங்களை மேலோகத்துக்கு அனுப்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா அந்த ஆள் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, உன்னை பார்த்தா கிரிம் ரிப்பர் மாதிரியே தெரியலையே, நான் உன் கூட வர மாட்டேன், அதுவும் இந்த சைக்கிள்ல என்ன கூப்பிடுற, நான் வரவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆவி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்குமா. அன்னாரும் கரெக்டா அந்த கிம்ங்கிற சீனியர் ஆபீசர் இந்த இடத்துக்கு ஒரு கார் எடுத்துட்டு வந்துட்டு, ஐயோ தாத்தா, செத்தக்கு எடுத்து நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, வாங்க நான் உங்களை இந்த கார்ல மேலோகத்துக்கு அனுப்புறேன் அப்படின்ட்டு நைஸா டாக்கா பண்ணி இப்போ அந்த ஆவிய அவனோட கண்ட்ரோல்ல எடுத்துட்டு அந்த கிம் அங்க இருந்து கிளம்பிடுவான். இதனால நம்ம ஹீரோனுக்கு செமையா கடுப்பாகும். ஏன்னா நம்மளுக்குலாம் எப்படி ஆபீஸ்ல வேலை பாக்குறப்ப இந்த அளவுக்கு டார்கெட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குமோ, கிரிம் ரீப்பரா இருக்கிற நம்ம ஹீரோனுக்கும் இந்த மாதிரிலாம் டார்கெட் இருக்கு போல. அதனாலதான் அவளும் எப்படியான்னு ஏதாவது ஒரு ஆவியை பிடிச்சு மேலோகத்துக்கு அனுப்பிடலான்னு பாப்பா. ஆனா ஒன்னும் வேலைக்காகாது. ஆனா இவ என்னதான் இந்த கிரிம் ரீப்பர் வேலையை ஒழுங்கா பாக்கலன்னா கூட ஒரு ஃபேனா அவளோட வேலையை கரெக்டா பாப்பா. இப்ப ஸ்ட்ரைட்டா அந்த ஊசுவோட கம்பெனி முன்னாடி போய் நின்னு எல்லா ஃபேன்ஸோடையும் சேர்ந்து இவளும் ஒரு ஆளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஆனா ஆப்வியஸா இவ யார் கண்ணுக்கும் தெரிய போறது கிடையாது. இவன் நினைச்சா ஈஸியா அந்த கம்பெனிக்குள்ள போய் அந்த ஊசுவை பக்கத்துல இருந்தே பார்க்கலாம். ஆனா அதெல்லாம் நம்ம ஹீரோயின் பண்ணாம ஒரு ட்ரூ ஃபேனா அப்படியே அந்த கம்பெனிக்கு வெளியவே நின்னு அந்த ஊசுவை பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டு இருப்பா. இதுல இவளுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்கு செத்து போன ஒரு யங்ஸ்டர் பொண்ணு வேற இவ கூட சுத்திக்கிட்டு இருக்கும். அப்ப நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அந்த பேய் பொண்ணு கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பா, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், ஊசு இந்த வருஷம் செத்துருவான் அப்படிங்கிற மாதிரி மித்த கிரிம் ரீப்பர்லாம் பேசிக்கிறாங்க அப்படிம்பாளா. இதை கேட்ட அந்த பேய் பொண்ணு, ஒருவேளை நீ சொல்ற மாதிரி அவன் இந்த வருஷம் சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமோ, ஏன்னா அவன் இப்ப ரீசெண்டா ரிலீஸ் பண்ண சாங் எதுவுமே ஒழுங்காவே ஹிட் ஆகவே இல்லை. அது மட்டும் இல்லாம சோசியல் மீடியால அவனை நிறைய பேர் கழுவி தான் ஊத்திக்கிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்ல ஃபேமஸா இருந்தவன் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஃபேமஸே இல்லாம போய்கிட்டு இருக்கான். அதனால துக்கம் தாங்காம சூசைட் பண்ணிக்குவானோ அப்படிங்கிற மாதிரி இப்ப அந்த பொண்ணு நம்ம ஹீரோயினை இன்னும் பயன்படுத்த ஆரம்பிச்சிருவா. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் இல்ல கண்டிப்பா அப்படி நடக்கலாம் வாய்ப்பு இருக்காது. ஏன்னா ஒரு மனுஷன் சாக போறான் அப்படின்னா எங்க கிரிம் ரீப்பர் ரூல்ஸ் படி அந்த மனுஷன் சாகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியான்ட்டு அவன் வியர்டா நிறைய விஷயங்கள் செய்ய ஆரம்பிப்பான். அவன் பழக்க வழக்கத்துல இல்லாத புது புது ஹேபிட்ஸ்க்குலாம் அடிமையாவான். அப்படி பார்த்தா ஊஜு கிட்ட அந்த மாதிரி எந்த விஷயமும் தெரியல. சோ அவன் கண்டிப்பா சாக மாட்டான் அப்படிங்கிற மாதிரி அவன் முடிவு பண்ணிடுவா. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோ அப்படியே அவன் ரெக்கார்டிங் எல்லாம் முடிச்சுட்டு அந்த கம்பெனில இருந்து வீட்டுக்கு கிளம்பி போய்கிட்டு இருப்பானா. அப்ப கார்ல அவனோட மேனேஜர், இங்க பாரு, நீ கம்பேக் கொடுத்துட்டு எல்லாம் ஓகே தான், ஆனா முந்தி மாதிரி உனக்கு ஃபேன்ஸ் அவ்வளவா இல்லையேப்பா. இங்க பாரு, உன்னோட சாங் இப்ப டாப் 10ல கூட இல்ல, டாப் 20 கிட்ட தான் இருக்கு. இப்படியே போச்சுன்னா உன்னால இந்த ஃபீல்டுல இருக்கவே முடியாது. நீ இந்த ஜெனரேஷனுக்கு ஏத்தாப்புல பாட்டு போட ஆரம்பி. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சாங்ஸ் போட்டனா யாருக்கும் புரியாது. இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிறதே லவ் சாங்ஸ் தான், நீயே அதை ட்ரை பண்ண கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த மேனேஜர் சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கு கூட இருக்கிற அந்த அசிஸ்டன்ட் அப்படியே, சார், ஒரு சாங் ரைட்டரா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன், நம்ம ஊசு லவ் சாங்ஸ் எழுதணும்னா ஃபர்ஸ்ட் அவன் லவ் பண்ணணும். ஆனா நம்ம கம்பெனி தான் அவன் டேட்டிங்கே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தடை பண்ணிருக்கோமே. அப்படி இருக்கிறப்ப அவன் எப்படி லவ் எல்லாம் ஃபீல் பண்ணி ஒரு சாங் ரிலீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த மேனேஜரும் அந்த அசிஸ்டன்ட்டும் நம்ம ஹீரோ பத்தி பேசிட்டே வருவாங்களா. ஆனா நம்ம ஹீரோக்கு இது எதையுமே கேட்க இன்ட்ரெஸ்டே இருக்காது. அவன் வாட்டுக்கு காதுல அப்படியே ஏர்பாட்ஸை மாட்டிட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சிருவான். ஆனா அப்ப அந்த மேனேஜர் என்ன யோசித்தான்னு தெரியல. அவன் அப்படியே அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட, ஊசுவோட லவ் சாங் தானே எழுத முடியல, ஆனா லவ் சாங் பாட முடியும்ல, பேசாம நம்ம கம்பெனிலேயே இன்னொரு ஒரு ஃபீமேல் சிங்கர் இருக்காளே, ஷாங்குன்னு சொல்லி ஒரு பொண்ணு, அவ நல்ல லவ் சாங்ஸ் எழுதுவா, அவ கூட சேர்ந்து இவனை பாட விட்டுருவோம், இவனுக்கு ஃபேம் கிடைச்ச மாதிரி ஆயிரும், அந்த பொண்ணுக்கு ஃபேம் கிடைச்ச மாதிரி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதை என்னதான் ஏர்பாட்ஸ் மாட்டி இருந்தாலும் நம்ம ஹீரோ தெளிவா கேட்டுருவான். அவனுக்கு இந்த ஐடியாவே பிடிக்காது போல. அதனால அப்படியே பாதியிலே கார்ல இருந்து இறங்கிடுவான். அதுக்கடுத்து ஒரு பஸ்ஸை பிடிச்சு வீட்டுக்கு போலான்னு சொல்லி மாஸ்க் எல்லாம் போட்டு அப்படியே பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பானா. அப்போ பக்கத்துல உட்கார்ந்து இருந்த ஒரு ஸ்கூல் பொண்ணு மும்மரமா ஏதோ போன்ல நோண்டிக்கிட்டே இருப்பா. என்னன்னு சொல்லி இவன் லைட்டா எட்டி தான் பாப்பான். பார்த்தா அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பத்தி தான் கழுவி சோசியல் மீடியால ஏதோ திட்டி போட்டுக்கிட்டு இருப்பா. இதை பார்த்து நம்ம ஹீரோ அப்படியே க்ளோஸ் அப்பா அந்த பொண்ணு கிட்ட போய் அவன் மூஞ்ச காமிச்சு, ஓ, நீ என்ன பத்தி தான் கேவலமா போட்டுக்கிட்டு இருக்கியா, ஓகே எதுக்கு அப்படி தயங்கிக்கிட்டே நிக்கிற, சென்ட் பண்ணி விடு, இதுக்கு பதில் நான் உனக்கு கோர்ட்ல கேஸ் போட்டு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி வில்லத்தனமா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு போயிருவான். சோ இந்த மாதிரி இவனை பத்தி தப்பா சோசியல் மீடியால போடுறவங்கள கோர்ட்டு கேஸ் அலக்கடிக்கிறது இவனுக்கு ஒண்ணு ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது போல. இந்த மாதிரி நிறைய ஹேட்டர்ஸ்க்கு இவன் பண்ணியிருக்கான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ ஒரு கிரிம் ரீப்பர்ங்கிறதே மறந்துட்டு இப்போ அவளோட பேய் ஃப்ரெண்ட் கூட ரெட் லைட் கிரீன் லைட் கேம் எல்லாம் விளையாண்டுகிட்டு இருப்பா. அப்போ இவளுக்கு ஏதோ ஒரு போன் கால் வரும். யாருன்னு பார்த்தா இவளோட மேனேஜர் போல. அவர் இப்ப அப்படியே கால் பண்ணி,
ஏமா இந்த ஒரு வாரத்துல மட்டும் 100 கணக்கான மனுஷங்க செத்துருக்காங்க. அது எப்படிமா நீ மட்டும் இன்னும் ஒரு ஆளை கூட மேலோகத்துக்கு அனுப்பவே இல்ல? வர வரும் பெர்ஃபார்மன்ஸ்ல ரொம்ப புவரா இருக்கு. உன்னை ஏன்டா கிரிம் ரிப்பர் ஆகணும்னு இப்ப நான் ஃபீல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மேனேஜர் திட்டிக்கிட்டு இருப்பாரா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின் அப்படியே சிரிச்சுக்கிட்டே, நான் என்ன பாஸ் பண்றது, நான் யாரையான்ட்டு அப்படியே பிடிச்சு மேலோகத்துக்கு அனுப்பிடலான்னு பாக்குறதுக்குள்ள ஒண்ணு வேற ஏதாட்டு ஒரு ஆபீசர் வந்து அந்த ஆவியை கூட்டு போயிடுறாங்க. இல்லையா, நான் சாவாங்கன்னு நினைச்சு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற பேஷண்ட் திடீர்னு மர்மமான முறையில பொழைச்சிடுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் சாக்கு புக்கு சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கு அந்த மேனேஜர் இப்ப அப்படியே, எனக்கு உன்னை பத்தின விஷயங்கள் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உன் கூடயே ஒரு பேய் பொண்ணு சுத்திக்கிட்டு இருக்காதானே, நீ நினைச்சிருந்தனா எப்பவோ அவளை மேலோகத்துக்கு அனுப்பிச்சிருக்கலாம். ஆனா அதை நீ இன்னும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி இந்த பேய் பொண்ணை பத்தி நம்ம ஹீரோயின் கிட்ட பேசி அவளை பிடிச்சு திட்டிக்கிட்டு இருப்பாரு. இத போன் அந்த பேய் பொண்ணும் கேட்டுருவா. அவ உடனே, ஆஹா இவன் இந்த கிரிம் ரிப்பர் வேலைக்காக நம்மளையே எங்க மேலோகத்துக்கு பிடிச்சு அனுப்பிச்சிருவாளோ அப்படின்ட்டு லைட்டா பயப்படுவா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின், பயப்படாத, எனக்கு இந்த கிரிம் ரிப்பர் வேலை போனாலும் பரவாயில்ல, நான் உன்னை அவ்வளவு சீக்கிரத்துலலாம் மேலோகத்துக்கு அனுப்ப மாட்டேன். ஏன்னா உன்னோட கடைசி ஆசையே ஒரு ட்ரூவான லவ்வை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுங்கிறதானே. அந்த லவ் உன் வாழ்க்கையில வர வரைக்கும் உடனே நான் மேலோகத்துக்கு அனுப்பவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பேசி சிரிச்சுக்குவாங்க. சோ காலையில இருந்து நடந்த எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணதுல நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம ஹீரோயின் ஒரு டெரரான கிரிம் ரிப்பரே கிடையாது, ஒரு சாஃப்ட் அண்ட் காமெடியான கிரிம் ரிப்பர். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் கோச்சிட்டு கார்ல இருந்து இறங்கி வந்து அவனாவே வீட்டுக்கு போறேன்னு நடந்து வந்திருப்பான்ல. இப்ப பாதி தூரத்துக்கு மேல வழி தெரியாது போல, அதனால சுத்தின இடத்தையே சுத்திக்கிட்டே இருப்பான். இதனால அப்படியே டயர்ட் ஆகி ஒரு டனல் கிட்ட ஓரமா ஒதுங்குவானா. அப்பன்னு பார்த்து இவனுக்கு திடீர்னு ஏதோ ஒரு மியூசிக் கேட்கற மாதிரி இருக்கும். என்னன்னு பார்த்தா அந்த மியூசிக்கை பிளே பண்ணிக்கிட்டு இருக்கிறது நம்ம ஹீரோயின் தான் போல. சோ உடனே இதை பிளே பண்றது யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மியூசிக்கை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் தங்கி இருக்கிற இடத்துக்குள்ள போவானா. ஆனா இவன் கண்ணுக்கு தான் நம்ம ஹீரோயின் தெரிய வாய்ப்பே இல்லையே. அதனால சரி, இங்க வாசித்துக்கிட்டு இருந்தவங்க இப்பதான் இங்க இருந்து போயிருப்பாங்க போல அப்படின்ட்டு அவன் இந்த பியானோ பக்கத்துல போய் உட்காருவான். ஆனா அப்பதான் நம்மளுக்கு நல்லா காட்டுவாங்க, நம்ம ஹீரோயினும் அதே இடத்துல தான் உட்கார்ந்துருப்பா. இவ பக்கத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறது இவளோட ஃபேவரட் சிங்கர் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோனுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆனா அப்ப நம்ம ஹீரோ என்ன நினைச்சான்னு தெரியல, ஒரு மாதிரி சோகமா அந்த கீபோர்ட வாசிக்க ஆரம்பிப்பான். ஆனா அதை வாசித்து முடிக்கிறப்ப, நான் பேசாம செத்துட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டோன்னு நம்ம ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி பதட்டமாயிரும். அப்ப அவளையே மறந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோ கண்ணத்தை லைட்டா தொடுவாளா. இதை வந்து நம்ம ஹீரோவால ஃபீல் பண்ண முடிஞ்சிரும். அவன் ஒரு மாதிரி பயந்து போயிருவான், என்னடா யாருமே இல்ல, ஆனா இப்ப யாரும் தொட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து அலறி அடிச்சுட்டு கிளம்பிடுவான். ஆனா அப்படி அந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் வளர்க்குற நாய்க்குட்டி ஒண்ணு அந்த இடத்துல இருக்கும். அதை ஒரு மாதிரி வியடா பார்த்துட்டு தான் நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புவான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் நடந்த எல்லா விஷயத்தையும் அந்த பேய் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாளா. அதுக்கு அந்த பொண்ணு, அவன்லாம் சாகணும்னு நினைச்சிருக்க மாட்டான், ரொம்ப டயர்டா இருந்திருக்கும், அதனால நம்மளாம் நினைப்போம் பாரு, எதுக்கு செத்தே போயிடலான்ட்டு, அந்த மாதிரி தான் நினைச்சிருப்பான், இதை நீ பெருசா எடுத்துக்காத. இப்ப நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஊசுவோட கான்செர்ட் வரப்போகுது, அதுக்கு நம்ம டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்ட்டு 2 பேர் மும்மரமா ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ற வேலையில இருப்பாங்க. ஆனா இதுல அந்த பேய் பொண்ணுக்கு டிக்கெட் கிடைச்சிரும், நம்ம ஹீரோனுக்கு தான் கிடைக்காதா, ரொம்ப ஃபீல் பண்ணுவா. ஆனா இந்த சீன் பாக்குறப்பெல்லாம் எனக்கு, நீங்க 2 பேரும் ஏற்கனவே செத்து போயிட்டீங்க, யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டீங்க, நீங்க நினைச்சா ஃப்ரீயாவே அந்த கான்செர்ட்டை அவன் பக்கத்துல நின்று பார்க்கலாம், அதை விட்டு ஏன்டா இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். பட் என்னதான் நம்ம ஹீரோயின் அந்த பேய் பொண்ணுகிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருந்தாலும் அவ மைண்டுக்குள்ள இப்ப ஓடிக்கிட்டு இருக்குது எல்லாமே, எதுக்கு ஊசு நான் செத்தே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சா இது மட்டும் தான் அவன் மைண்ட்ல திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டு இருக்குமா. இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த பேய் ஃப்ரெண்டு, ஒருவேளை நீ சொல்ற மாதிரி இந்த வருஷம் அவன் சாகிறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்குமோ என்னமோ, நம்ம தான் யார் கண்ணுக்குமே தெரிய மாட்டோமே, பேசாம நம்ம 24/7 அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்போம். சோ அப்பதான் அவன் வாழ்க்கையில தான் பிரச்சனை இருக்கா என்னன்னு பார்த்து நம்மளால முடிஞ்ச ஹெல்ப்பை அவனுக்கு பண்ணி அவனை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த பேய் ஃப்ரெண்ட் அட்வைஸ் கொடுப்பா. நம்ம ஹீரோனுக்கு இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிரும். அதனால அடுத்த நாள் காலையில இருந்து அவன் வாக்கிங் போறதுல ஆரம்பிச்சு நைட்டு தூங்குற வரைக்கும் பக்கத்துல இருந்து இந்த 2 பேரும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சோ அப்படி ஃபாலோ பண்றப்பயே அவங்களுக்கு நிறைய விஷயம் அவனை பத்தி புதுசு புதுசா தெரிய வரும். இவனுக்கு இன்ஸ்டன்டான நூடுல்ஸ் பிடிக்காது, ஸ்வீட்டான ஐட்டம்ஸ் பிடிக்காது, அதே மாதிரி இவனோட ஹேட்டர்ஸ் யாரான்ட்டு இவனை பத்தி சோசியல் மீடியால தப்பா ஏதாவது போஸ்ட் பண்ணா இவனுக்கு சுத்தமா பிடிக்காது, உடனே அவங்க மேல கேஸ் போட்டுருவான் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலா நல்லா தெரிஞ்சுக்குவாங்க. பட் ஆனா என்னதான் இவனை ஃபாலோ பண்ணாலும் இவன் எதனால சாக போறான் அப்படிங்கிற விஷயம் மட்டும் இவங்களுக்கு சுத்தமா தெரியவே தெரியாது. ஒருவேளை இதெல்லாம் ரூமரா இருக்குமோ, இவன் இந்த வருஷம் சாக மாட்டானோ அப்படிங்கிற மாதிரி இவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு அடுத்து இப்ப அப்படியே நம்ம ஹீரோக்கு பிடிக்கலனாலுமே அந்த மேனேஜர் நம்ம ஹீரோவை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி சாங்குன்னு சொல்லி ஒரு பொண்ணை மென்ஷன் பண்ணிருப்பான்ல, அந்த பொண்ணு கூட சேர்ந்து ஒரு லவ் சாங் பாட வைப்பான். ஆனா நம்ம ஹீரோக்கு அவ எழுதியிருக்கிற சாங் லிரிக்ஸே சுத்தமா பிடிக்காது, ஒரு மாதிரி ரொம்ப கிரிஞ்சா இருக்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்ணுவான். அதனால அவங்க ரெக்கார்ட் பண்ண எல்லாத்தையுமே அப்படியே டெலீட் பண்ணிட்டு, எனக்கு இந்த சாங் சுத்தமா பிடிக்கல, கூடிய சீக்கிரத்திலேயே நான் ஒரு நல்ல லவ் சாங்கா எழுதி உங்ககிட்ட வந்து காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து
கிளம்பிடுவான். ஆனா அவன் போனக்கு அடுத்து நம்ம ஹீரோயினும் அந்த பேய் பண்ணும் இப்ப அப்படியே அந்த மேனேஜர் கிட்ட போய், மவனே நீ ஒரு நாள் என் லிஸ்ட்ல வருவேடா, அன்னைக்கு உன்னை தூக்குறேன்டா, உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா என்னோட ஃபேவரட் சிங்கருக்கு பிடிக்காத விஷயத்துல நீ பண்ண சொல்லுவ, அதுவும் போய் இவ கூட சேர்ந்து பாட சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவன் கிட்ட க்ளோஸ் அப்பா நின்று அவனை திட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து மறுபடியும் நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு இந்த 2 பேரும் அவனோட வீட்டு வரைக்கும் வந்துருவாங்களா. அப்ப நம்ம ஹீரோ கூட ஏதோ ஒரு பொண்ணு போன்ல பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். ஒரு வேர்ட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி பக்கத்துல போய் ஒட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் தெரிய வரும் நம்ம ஹீரோ பேசுற பொண்ணு வேற யாருமே இல்ல, அந்த டாக்டர். சோ அவ இப்ப போன்ல என்ன சொல்லிக்கிட்டு இருப்பானா, இங்க பாரு உனக்கு தூங்குறதுல பிரச்சனை இருக்குன்னு நல்லாவே தெரியும், அதனாலதான் உனக்கு கொஞ்சம் தூக்கம் மாத்திரம் நான் பிரிஸ்கிரைப் பண்ணிருக்கேன், ஆனா அதுக்கு நீ எப்ப பார்த்தாலும் அதை நீ எடுத்துக்காத, உன்னோட ஹெல்த்துக்கு நல்லது இல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டர் பொண்ணு சொல்லுவாளா. இதை வந்து நம்ம ஹீரோயினும் அந்த பேய் ஃப்ரெண்டும் கேட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப அந்த டாக்டர் பொண்ணு என்ன அட்வைஸ் பண்ணுவானா, இங்க பாரு நீ நல்லா தூங்காததுக்கு காரணம் உனக்குன்னு சொல்லி உன்னை பாத்துக்கிறதுக்கு பக்கத்துல தூங்குறப்ப யாரும் இல்ல, உன்னால கண்டிப்பா இப்ப இருக்கிற நிலைமைக்கு டேட்டிங் எல்லாம் பண்ண முடியாது, பேசாம ஒரு பெட்டை தத்தெடுத்து வளையன், அது உன் கூட இருந்தாவான்ட்டு உனக்கு ஏதாண்டு ஒரு எமோஷனல் பாண்டிங் கிடைக்கும், உனக்கு நல்லா தூக்கமும் வரும், பிளஸ் இப்ப லவ் சாங் வேற எழுத போறதா கேள்விப்பட்டேன், அதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டர் பொண்ணு சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ சிம்பிளா, எனக்கு எந்த ஒரு எமோஷனல் சப்போர்ட்டும் வேண்டாம், இந்த தூக்க மாத்திரையே இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கை நிறைய மாத்திரையை போய் எடுப்பான். இதை பார்த்து நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி பயம் வந்துடும், ஐயோ இந்த மாத்திரையை ஒரே வேலையில முழுங்கி செத்துருவானோ அப்படின்ட்டு. பட் நல்ல வேலை திரும்பி எல்லா மாத்திரையும் உள்ள போட்டு ஒரே ஒரு மாத்திரையை மட்டும் தான் எடுத்து சாப்பிடுவான். இப்போ இந்த மாத்திரையோட எஃபெக்ட்னால அப்படியே அவனுக்கு தூக்கம் வர மாதிரி இருக்குமா, சரின்னு சொல்லிட்டு அவன் போய் பெட்ல படுத்துருவான். அவன் படுத்த அடுத்த செகண்ட்லயே இந்த 2 பொண்ணுங்களும் அவன் கூட பெட்ல ஏறி படுத்துக்குங்க. அப்ப அந்த 2 பொண்ணுங்களும் என்ன பேசிக்குவாங்கன்னா, இவனுக்கு என்ன பிரச்சனை இருக்கும், ஏன் தூக்க மாத்திரை எல்லாம் எடுத்துக்கிறான், ஒருவேளை இந்த தூக்க மாத்திரை சாப்பிடறதுனாலயே இவன் ஹெல்த்துக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமா அப்படிங்கிற மாதிரி டீப்பா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அப்ப நம்ம ஹீரோ சைடா திரும்பி படுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட ரொம்ப க்ளோஸா வந்து படுத்துருவானா. இதனால நம்ம ஹீரோனுக்கு அப்படியே பட்டர்ஃப்ளை மூமெண்ட்ஸ் ஆயிரும். அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் ரெடியா வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா, சரி இவன் வழக்கம் போல வாக்கிங் போவான், நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனா அன்னைக்குன்னு பார்த்து நம்ம ஹீரோ படு லேட்டா எந்திரிப்பான். அது மட்டும் இல்லாம அவனுக்கு ஸ்வீட்ஸே பிடிக்காது. ஆனா இன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப ஸ்வீட்ஸ் சாப்பிடுறது, இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் சாப்பிடுறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பான். இதை பக்கத்துல இருந்து பார்த்து நம்ம ஹீரோனுக்கு பயம் வந்துரும். ஏன்னா இவங்க ரூல்ஸ் படி யார் யாரெல்லாம் சாக போறாங்களோ அவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்தே ஒரு மாதிரி வியர்டா பிஹேவ் பண்ணுவாங்க, அவங்க பழக்க வழக்கத்துல இல்லாத திங்ஸ் எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிப்பாங்க. சோ இது நம்ம ஹீரோனோட மைண்டுக்கு வந்தனையும் ஒருவேளை அவன் செத்து போயிருவானோ அப்படிங்கிற மாதிரி பயப்பட ஆரம்பிச்சிருவா. ஆனா அப்பன்னு பார்த்து கரெக்டா இவளோட மேனேஜர் கிட்ட இருந்து இப்ப மெசேஜ் வரும், நீ என்ன வந்து என்னோட ஆபீஸ்ல பாருன்ட்டு. இப்ப அங்க போனா அந்த மேனேஜர் இவளை பிடிச்சி நல்லா திட்டுவான், நீ என்ன உன்னோட வேலை எதுவுமே ஒழுங்கா பார்க்காம அந்த சிங்கர் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க, ஓ அதுவா, எனக்கு அந்த சிங்கர் தான் ரொம்ப பிடிக்கும், அவன் சீக்கிரமாவே செத்து போயிருவான்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க, அது மட்டும் இல்லாம இப்ப கொஞ்ச நாளாவே அவன் வீடா நடந்துகிட்டு இருக்கான், அவன் அவ்வளவு சீக்கிரத்துல சாக கூடாது, அதனாலதான் நான் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தைரியமா அவளோட ஹையர் ஆபீசர் கிட்ட சொல்லுவா. அதுக்கு அந்த மேனேஜரும், இங்க பாரு மக்களை காப்பாத்துறது ஓ வேலை கிடையாது, அவங்க செத்தக்கடுத்து அவங்கள மேலகத்து கூட்டு போறதா நம்ம வேலை, அதனால உன் வேலை என்னங்கிறது மறந்துடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனை பிடிச்சு திட்டு வரா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோனும், சரி நான் நீங்க சொல்ற மாதிரி செய்யறேன், அவனோட எந்த விஷயத்திலும் நான் தலையிட மாட்டேன், பட் ஆனா அவனை ஃபாலோ பண்ற ரைட்ஸை மட்டும் எனக்கு கொடுங்க, ஏன்னா இங்க இருக்கிற கிரிம் ரிப்பர்லயே அவனை பத்தி எனக்கு தான் நல்லா தெரியும், அதனால அவன் செத்தக்கடுத்து நான் அவனை மேலகத்துக்கு அனுப்புறேன் அப்படிங்கிற மாதிரி பெர்மிஷன் கேட்பா. அதுக்கு அந்த மேனேஜர் இப்ப அப்படியே, சரி நீ ஏன் அந்த ஊஜு மேல இவ்வளவு பைத்தியமா இருக்க, ஆக்சுவலி அதுக்கான பதில் எனக்கே தெரியாது, ஏன்னா நான் செத்தக்கடுத்து எனக்கு என் பேர் கூட ஞாபகம் இல்ல, ஆனா என் மைண்ட்ல ஞாபகம் இருக்கிற எல்லா விஷயமும் ஊஜு மட்டும் தான், அதனாலதான் நான் கிரிம் ரீப்பர் ஆனக்கடுத்தும் அவனை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவ எக்ஸ்பிளைன் பண்ணுவா. ஆனா இவ என்ன சொன்னாலும் அந்த மேனேஜர் கேட்கற மாதிரியே இருக்க மாட்டாரு. அவர் அப்படியே, இங்க பாரு நான் கடைசியா சொல்றேன், நம்மளோட வேலை வந்து செத்து போனவங்கள மேலோகத்துக்கு அனுப்புறது மட்டும் தான், சாகடிக்கிறதும் கிடையாது, சாவுல இருந்து காப்பாத்துறதும் கிடையாது, அதனால அவன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இல்லாம ஒருபடியா வேற ஏதாவது ஒரு வேலை இருந்தா போய் பாரு அப்படின்ட்டு திட்டி அங்கிருந்து அனுப்பிச்சு விட்டுருவான். சோ நம்ம ஹீரோயின் இதை நினைச்சு அப்படியே ஃபீல் பண்ணி சோகமா அவளோட வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருப்பாளா. இப்போ அந்த இடத்துக்கு திருட்டுத்தனமா யாரோ வர மாதிரி இருக்கும். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ. அவன் என்ற சம்பந்தமே நம்ம இங்க வந்திருக்கான்னு சொல்லி பார்த்தா இங்க ஒரு நாயை பார்த்திருப்பான்ல, அந்த நாயை திருடிட்டு போகத்தான் வந்திருப்பான் போல. ஏன்னா அந்த டாக்டர் பொண்ணு தான் சொல்லியிருப்பாளே, உனக்கு ஏதாண்டு ஒரு எமோஷன் கனெக்ட் தேவை, உன்னால டேட் பண்ண முடியலன்னா என்ன, ஒரு பெட்டை தத்தெடுத்து வள அப்படின்னு இருப்பா. நம்ம ஹீரோ ஏற்கனவே இந்த டாக நம்ம ஹீரோயின் வீட்டுல பாத்திருப்பான். இவனுக்கு இந்த டாக் கூட ஏதோ பர்சனலா கனெக்ட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். அதனால இப்ப திருட்டுத்தனமா யாருக்குமே தெரியாம இந்த டாக் எடுத்துட்டு ஓடுவானா. இதை வந்து நம்ம ஹீரோயின் நோட் பண்ணிடுவா. ஆனா பார்த்தவே அப்படி ஒரு மாதிரி ஷாக் ஆகி, இல்ல இப்படி நடக்க கூடாது, அவன் சீக்கிரமே சாக போறான்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவனை ஃபாலோ பண்ணிட்டு ஓடிக்கிட்டு இருப்பா. ஆனா அப்பன்னு பார்த்து ஆப்போசிட்ல குடி போதையில ஒருத்தன் ஒரு பெரிய ட்ரக்க ஓட்டிட்டு வருவான். அது கரெக்டா நம்ம ஹீரோவை இடிக்கிற மாதிரி வேற வரும். இதை பார்த்து நம்ம ஹீரோனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு மாதிரி அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிப்பா. அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சோ ஏற்கனவே அந்த குட்டி குழந்தைய காப்பாத்தின மாதிரி இப்பயும் ஏதாவது பண்ணி நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை காப்பாத்துவாளா, இல்லனா இவள மாதிரி அவனும் செத்துருவானா அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம நாளைக்கு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே கைஸ், நாளைக்கு நான் போட போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு வீடியோ உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பை.